கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 10 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்துட்டு தீபாவை அந்த பெட்டிக்குள்ளே போட்டு சுத்தியலால் ஆணி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஏ தீபா, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, உன்னை நான் இன்றைக்கே தீர்த்து கட்டிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு எப்படியும் கார்த்தியோட குடும்பத்துக்கிட்ட அது இதுன்னு சொல்லி உன்னை காணும்னு ஏதாவது சொல்லி எப்படியாவது நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா, இந்த பாறையிலேருந்து லைட்டாக நாங்கள் உன்னை உருட்டி விடுவோம், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு. இதை கேட்டு தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரம்யா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்துட்டு பாறையிலேருந்து தள்ளிவிடு அப்படின்னு தீபா பெட்டிக்குள்ளே இருந்து சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து நேராக அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வராங்க. அப்போ அந்த ரோட்டு ஓரமாக ஒருத்தர் நடந்து வராரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, அந்த ஒருத்தர் நடந்து வராரு, அவர்கிட்ட ஏதாவது விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்க, கார்த்தியும் சரி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்குறாங்க ரெண்டு பேருமே. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஐயா, இது மாதிரி என் ஒய்ஃபை காணும், அவங்க இந்த பக்கமாக தான் வந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஆறு இருக்கா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பக்கமாக ஒரு ஆறு இருக்கே, இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கும், அந்த ஆறு ரொம்ப ஆபத்தான ஆறுப்பா, எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஐயா, இது மாதிரி இவரோட ஒய்ஃபை யாரோ ஒருத்தவங்க பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அந்த ஆற்று தண்ணியில் மிதக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டு, அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்பி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டா, அதான் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, என்ன பரிகாரமா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமையா, பரிகாரம்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, சந்தேகத்துக்கு இடமா 2 நாளாக இங்கே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தேகத்துக்கு இடமா ஒரு சாமியார் வந்து 2 நாளாக இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்கும் பொழுது உண்மையான சாமியார் மாதிரியே தெரியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, நாங்கள் எதுக்கு வம்பு அப்படின்னா அவங்ககிட்ட நாங்கள் எதுவுமே விசாரிக்கலை அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, இது அந்த போலி சாமியாரோட வேலையாக தான் இருக்கும், நம்ம சீக்கிரம் போயிட்டு அந்த சிஸ்டரை காப்பாற்றணும், இன்னும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த போலி சாமியார் இப்போ போய் ஒரு 1/2 hour தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் எந்தவித அசம்பாத விதமும் நடந்திருக்காது, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட அந்த போலி சாமியாரை விரட்டி அடிச்சுட்டு உங்கள் பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, நீங்கள் சீக்கிரம் போயிட்டு காப்பாற்றுங்க, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்லையா, நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு என் ஒய்ஃபை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து காரில் ஏறுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, ஏதோ போலி சாமியாராக தான் இருக்கணும், அவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, ஃபஸ்ட்டு அவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும், நம்ம தீபாவை போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து அவர் சொன்ன அட்ரஸ்க்கு வேகமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு தீபாவை அந்த தண்ணியில் உருட்டி விடுறாங்க. நம்ம தீபா அந்த பீப்பாய்க்குள்ளே உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பீப்பாய் போய் டங்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுகுது. அப்போ ரம்யா வந்துட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா கத்துறாங்க, தீபா, நான் பத்திரமா தான் கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாமல் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இரு அப்படின்னு. அப்புறம் தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா, நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் இந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க, நீங்கள் கைத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் உயிரோடு திரும்பி வந்துடுவா, அவள் கயிறை விட்டால் மட்டும்தான் அவள் சாவா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கொஞ்சம் மனசு கேட்க மாட்டேங்குது, ஏன்னா அவள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், முழுசாக நினச்ச பிறகு முக்காடி எதுக்கு, நீங்கள் இந்த பொண்ணை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தான் இவ்வளோ தூரமே வந்திருக்கீங்க, இப்போ திடீர்னு என்னை மாற்றி பேசுகிறீங்க,
இங்கே பாருங்கள், இவளை தீர்த்து கட்டுறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதனால் மனசில் இறக்கமெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் அந்த பொட்டி உங்களை பலி கேட்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, சரி சரி, நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேகர் சொல்கிறாரு, சரி மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரம்யா கொஞ்சம் கொஞ்சமாக வில்லியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதுக்காக இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? இந்த தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தானே நம்ம இவ்வளோ தூரமே வந்தோம். இப்போ போய் இந்த கயிறை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம தீபா இருக்கிற வரைக்குமே கார்த்தி எனக்கு கிடைக்க மாட்டான். கடவுளாக பார்த்து கார்த்தியை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் நான் கார்த்தியை பார்க்காமையே வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ கடவுளாக கார்த்தியை என் கூட சேர்த்துருக்காரு. ஸோ இப்போ நான் கார்த்தியை மிஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதுதான் எனக்கு சரியான நேரம். இவளை இப்படியே இந்த இடத்துல கொண்டுட்டு நம்ம போயிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு ரம்யா அந்த கைத்தை விடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ராஜா நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி அந்த மலை உச்சியில் பாரு அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த மலை உச்சியில் பார்க்குறாரு. பார்த்தா மலை உச்சியில் ஒரு பொண்ணும் ஒரு சாமியாரும் நிற்கிறத நம்ம கார்த்தி பார்க்குறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி அதை பார்க்கும் பொழுது சாமியார் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சாமியார் மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் ஏதோ லேடி நிற்கிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கும் தெரியல, இன்னும் பக்கத்தில் போனால் தான் தெரியும். ஒருவேளை அது தீபாவாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அது தீபா இல்லை. தீபா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு காரை நிப்பாட்டி போட்டுட்டு அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜா ஒரு இடத்துல ஏறும் பொழுது டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. இதனால் அவருடைய கால் மடிவி போயிடுது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ராஜா பத்திரமா நீ இந்த இடத்துல இரு, நான் போய் தீபாவை காப்பாற்றிட்டு திரும்பவும் உன்னை நான் இந்த இடத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாவை பத்திரமா அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் தீபாவை காப்பாற்றுறதுக்காக மலையில் ஏற ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா நினைக்கிறாங்க, தீபா இதுக்கு மேலேயும் நான் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இல்லை, நான் இந்த கயிறை விட போகிறேன் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு ஓடி வராரு. கரெக்டாக ஒரு மரத்துக்கிட்ட பார்க்குறாரு. பார்த்தா அது ரம்யா ஒரு கயித்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கயித்தோட எண்டில் ஒரு ட்ரம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஒருவேளை அதுக்குள்ளே தான் தீபா இருக்காங்களோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் சேகர் ரம்யாட்ட சொல்கிறாங்க, மேடம் இந்த கைத்தை விட்டுருங்க, அவள் சாகட்டும் அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு கைத்தை விடுறாங்க. இதை பார்த்த கார்த்தி அதிர்ச்சியாகி ஓடி போய் அந்த கயிறை பிடிக்கிறாரு. ரம்யா கார்த்தியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி அந்த கயிறை பிடிச்சி மேலே இழுக்கிறாரு. இன்னொரு பக்கம் சேகர் சொல்கிறாரு, யார் மேடம் இவன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இவன் தான் கார்த்தி, இவனுக்கு எப்படி நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறது தெரியும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் அவன் என்ன தான் பார்த்துருப்பான், உங்களை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருங்க, நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாதை வழியாக தப்பிச்சு ஓடுறதுக்கு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கரெக்டாக அந்த ட்ரம்மை கரைக்கு இழுக்கிறாங்க. கரைக்கு இழுத்து போட்டுட்டு அந்த மேலே ஆணி வச்சு அடிச்சிருக்கிற அந்த பலவையை அடித்து உடைக்கிறாங்க. உள்ளார நம்ம தீபா உருண்டுட்டு போய் விழுந்ததுனால மயக்கத்தில் கிடக்குறாங்க. கார்த்தி அந்த மேலே போட்டிருக்க அந்த மூடியை திறந்து உள்ளார இருக்கிற தீபாவை வெளியில் தூக்குறாரு. நம்ம தீபா மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம கார்த்தி தீபாவை அந்த ட்ரம்முக்கு வெளியில் எடுத்து உட்கார வைக்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, லைட்டாக மயக்கம் தெளிஞ்சு கார்த்திக் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இது மாதிரி அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இப்படி முட்டாள்தனப்பான வேலையை பண்ணியிருக்கீங்க, இதனால் உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், எங்கள் அத்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டால் எனக்கு அது போதும், என் உயிரை பற்றி எனக்கு எந்தவித கவலையும் இல்லை அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபா நம்ம இந்த இடத்த விட்டு இப்பயே போகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா வந்த வழி பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்க. அதே இடத்துல நம்ம ராஜா காலில் சுளுக்கு உட்காந்துருக்காரு. அப்போ ரம்யா அந்த பக்கமாக ஓடுறத ராஜா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ராஜா அவருடைய ஃபோனை எடுத்து ரம்யாவை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏன்னா கார்த்திக்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
இன்னொரு பக்கம் ரம்யா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாட்ட, தீபா உங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னது யார் அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நானும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்திருந்தோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஃப்ரெண்டுன்னா யார் தீபா, தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், ரம்யா தான் சார் வந்திருந்தா. ரம்யா எங்கே சார், ரம்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவள் என்னுடைய கயிறை பிடிச்சிக்கிட்டு இருந்தா, திடீர்னு அவள் கயிறை விட்டுட்டாளா இல்லை அவளுக்கு ஏதாவது நடந்துச்சான்னு தெரியல. திடீர்னு இன்னும் நான் உட்காந்துருந்த கூன் வந்துட்டு இன்னுமே பாலத்துக்கு கீழே எல்லாம் உருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக ரம்யாவுக்கு ஏதோ ஆபத்து சார், அவள் சாதாரணமாக என் கயிறை விட மாட்டா, அவளுக்கு ஏதோ ஆபத்து சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி மேலே தானே இருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், மேலே தான் சார் இருக்காங்க அப்படின்னு. உடனே கார்த்தி தீபாவை ஒரு ஓரமாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மேலே போய் பார்க்குறாரு. மேலே ஒரு சாமியார் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததோட கார்த்தி நேராக அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, இங்கே இன்னொரு பொண்ணு இருந்தாலே அவள் எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, அவள் பொண்ணு கிடையாது, சாத்தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக உண்மையை சொல்லு, உன் கூட இருந்த லேடி யார் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, என் கூட ஒருத்தரும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி அவரை ஓங்கி அறைகிறாரு, உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு. உடனே அந்த சாமியார் பயந்து போய், அவங்க பேர் ரம்யா, அந்த மேடம் தான் இங்கே இருந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ அவங்க எங்கே அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, நீங்கள் வந்ததோட அந்த மேடம் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடணும் அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க தப்பு பண்ணால் பயந்து ஓடி தானே ஆக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அவங்க அப்படின்னு. சேகர் சொல்கிறாரு, சார் என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ சொல்லலைன்னா போலீஸ்கிட்ட உன்னைய ஒப்படைச்சி உன்னைய சொல்ல வைக்க வைப்பேன் அப்படின்னு. போலீஸ்ன்னு சொன்னதோட சேகர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சேகர் சொல்கிறாரு, சார் தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், என்னை பற்றி நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. போலீஸ்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மேடத்தை பற்றி கேட்பாங்க. அந்த மேடத்தை பற்றி நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த மேடம் என் குடும்பத்தையே சுக்குநூறாக உடச்சிருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ஒரு அப்பாவி பண்ண கொலை பண்ண பார்த்துருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து, அப்படி இருக்கையில் உங்களை எப்படி நான் மன்னிச்சு விட முடியும், உங்கள் யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு ரம்யா இருக்காங்கள, அவங்க தான் வந்துட்டு உங்கள் மனைவியை தீர்த்து கட்டுறதுக்கு என்கிட்ட சாமியாராக நடிக்க சொன்னாங்க. நானும் அவங்க கொடுக்குற காசை ஒத்துக்கிட்டு நானும் சரின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்ன மாதிரி நான் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க செங்கல்பட்டில் ஒரு ஆசிரமத்தை ரெடி பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ஆசிரமத்தையும் ரெடி பண்ணி அங்கே வெயிட் பண்ணேன். அப்புறம் தீபாவை ரம்யா கூட்டிகிட்டு வந்தாங்க. ரம்யா கூட்டிகிட்டு வந்ததோட ஏற்கனவே ரம்யா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, இது மாதிரி தண்ணியில் மிதக்கிற பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு. நானும் அதே மாதிரி அந்த தீபா மேடத்துக்கிட்ட சொன்னேன். தீபா மேடமும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காகனா அவங்க அத்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நானும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பலி கொடுக்கலாம்னு நானும் நினச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஒரு அப்பாவி பொண்ணை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, சார் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரம்யா மேடம் தான். அவங்க சொன்னதுனால தான் நான் இவ்வளவும் பண்ணேன், அவங்க காசு கொடுத்ததுனால தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இப்போ அந்த ரம்யா எங்கே அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா ரம்யாவை பார்த்துட்டு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக வாடா அப்படின்னு சேகரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, அப்போ சேகர் டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு கார்த்திகிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அது ஒரு பெரிய காடாக இருக்கிறதுனால கார்த்தியால் அந்த சேகரை ஓடி போய் பிடிக்க முடியலை. எந்த இடத்துல போனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. உடனே கார்த்தி நினைக்கிறாரு, இவன் போகட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சே அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நேராக தீபா கிட்ட போயிட்டு, சரி வாங்க தீபா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தீபாவை கூட்டிக்கிட்டே நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ ராஜா வந்துட்டு மலையில் கால் சொல்லு கூட இருக்காரா, அவரையும் கார்த்தி வந்துட்டு கைத்தாங்களாக தூக்கிக்கிட்டே நேராக காருக்கு போகிறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு ராஜாவை காருக்குள்ளே உட்கார வைக்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைனா அதுக்கு காரணமே நான் தானே, இது மாதிரி
தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க இந்த பரிகாரத்தை பற்றி சொன்னதோட நானும் இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இதனால எவ்வளோ பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, இதுக்கப்புறமாவது என்ன நடந்தாலுமே என்கிட்ட சொல்ல பாருங்கள். அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இது மட்டும் வழி கிடையாது. அந்த டாக்டர்ஸ் வந்து சொன்னால் மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், இது மாதிரி நான் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததோட அம்மன் ஒரு பெண் சாமியார் இருந்தாங்க, அவங்க வந்துட்டு என்னைய அந்த அம்மன் கோவிலில் வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, தீபா, யாரையும் பார்க்குறதுக்கு இப்போ நேரம் கிடையாது, நீ கிடச்சிட்டேன்னு நான் வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ப்ளீஸ் சார், இது மாதிரி அந்த பெண் சாமியார் என்னைய வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, அதான் தீபா பார்க்கணுன்னு சொல்கிறாங்களே, நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்துட்டு தீபாவை அந்த பெண் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை அந்த பெண் சாமியார் இருக்கிற இடமான அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அம்மன் கோவிலில் நம்ம கார்த்தியும் தீபாவும் போய் இறங்குறாங்க. அப்போ அங்கே பெண் சாமியார் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், இவங்க தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போனது அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, எங்கே தீபா கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நான் அத்தைக்கு இப்படி உடம்பு சரியில்லையே அப்படின்னு பரிகாரம் செய்யலான்னு நினச்சேன். அப்போ இந்த பெண் சாமியார் என்னை டக்குன்னு கையை பிடிச்சி மலை உச்சியில் இருக்க அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அவங்க பின்னாடியே போனேன். அங்கே போனதோட அவங்க என் கையை அழுத்தினாங்க. இதனால் எனக்கு எதுவும் சக்தி கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. இந்த கயிறையும் என் கையில் கட்டிவிட்டாங்க. அதில் தான் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஏதோ அந்த பரிகாரத்துலேருந்து உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி, இவங்களை பார்க்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், அந்த பரிகாரத்தை முடிச்சதோட என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க, அதான் சார் நான் வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நீங்களும் வாங்க அப்படின்னு. தீபா வந்துட்டு கார்த்தியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. நேராக வந்துட்டு அந்த பெண் சாமியாரை போய் நம்ம தீபா கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, வந்துட்டியா தீபா, உனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை கொல்ல பார்த்துருக்கா உன்னுடைய உயிர் தோழி அப்படின்னு. இது கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், என்ன சார் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி, நடந்த உண்மையை தீபா கிட்ட இன்னும் சொல்லலையா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன உண்மை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, உன்னைய ரம்யா சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு போய் தீர்த்து கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் எப்படியோ வந்து அந்த இடத்துல உன்னை காப்பாற்றிட்டேன். நான் மட்டும் கொஞ்சம் டிலேவாக வந்திருந்தா உன் உயிரையே காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்ட நம்ம தீபாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, நான் சரியான நேரத்திற்கு வந்து அந்த ட்ரம்மை வந்து பிடிச்சிட்டேன் கயிறு, இல்லைன்னா இன்னரும் நீ வந்துட்டு தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு. இதை கேட்ட நம்ம தீபாவுக்கு ஷாக் ஆகுறது. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், அந்த ரம்யாவா இப்படி பண்ணா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, ரம்யா தான் உன்னை அந்த பெரிய காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பரிகாரங்கிற பெயரில் உன்னை தீர்த்து கட்ட பார்த்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட நம்ம தீபா சொல்கிறாங்க, சார், அவள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், அவள் எப்படி சார் என்னை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணுவா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா, எனக்கும் சந்தேகமாக இருக்குது, உன்னைய கொலை பண்ணணும்னு எதுக்கு ரம்யாவுக்கு அந்த ஒரு ஆதங்கம், அவள் எதுக்காக உன்னையை தீர்த்து கட்டுறதுக்கு இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது தீபா அப்படின்னு தீபாட்ட சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், என்னால் இப்போ கூட நம்ப முடியலை, அவள் என் மேலே அவ்வளோ உயிராக இருந்தா சார், அவள் தான் சார் அத்தை உயிர் பொழைக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து வேண்டிக்கிட்டது, ஆனால் அவளே எதுக்கு சார் என்னை தீர்த்து கட்டணும் அப்படின்னு கேட்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா எனக்கு புரியலை, போய் பார்த்தா மட்டும்தான் புரியும், ஃபஸ்ட்டு அந்த ரம்யா கிட்ட நேரடியாக விசாரித்தா மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், இதை நான் நேரடியாக ரம்யா கிட்டே கேட்டுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்ல. கார்த்தியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாருமா தீபா, உன் அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி தானே நீ வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நினச்ச. உனக்கு ஒரு கயிறு தரேன், இந்த கயிறை கொண்டு போய் உன் அத்தையோட கையில் கட்டிவிடு, உன் அத்தைக்கு கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உன் அத்தை உயிர் பொழைச்சிருவா அப்படின்னு. இதை கேட்ட தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதுதாங்க எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த கயிறை வாங்கிக்கிறாங்க. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இந்த கயிறை போய் கட்டி விட்டுட்டு நான் கொடுக்குற துண்ணூரை உன் அத்தையோட நெத்தியில் பூசிவிடு அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூரையும் கொடுக்குறாங்க. நம்ம தீபா அதையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்போ
கார்த்தியும் தீபாவும் அந்த பெண் சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நேராக 2 பேருமே காரில் கிளம்புறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஃபஸ்ட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரம்யாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி ஒருவேளை அந்த ரம்யா தப்பிச்சு போக பார்த்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், ரம்யா தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, சரி கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சொல்லு கார்த்தி ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணு எங்கேயுமே போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டு சரவணனும் ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக ரம்யாவோட ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. ரம்யாவை ஃபோட்டோ பார்த்ததோட சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இது ஃபேமஸான ரம்யா இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, அதோட எம்டி தானே இந்த ரம்யா, எதுக்காக இவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க என்னுடைய தீபாவை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அவள் எங்கேயுமே போகாமல் பார்த்துக்கிடுங்க, அவகிட்ட தீபா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரவணன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், 2 பேர் வாங்க அப்படின்னு 2 போலீஸை கூட்டிக்கிட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா வந்துட்டு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம 2 பேரும் கிளம்பி ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு அப்பாட்ட சொல்ல, அப்பா அவர் கேட்குறாரு, எங்கம்மா போகணும்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகணும், நீங்கள் அடிக்கடி கேட்பீங்கள்ல பிஸ்னஸ் விஷயமா நான் மட்டும் போகிறேன் நீங்கள் கூட வர முடியலை அப்படின்னு, அதான் சொல்கிறேன் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அபிராமிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், அவங்களுடைய உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறமே சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் இப்போ கிளம்பியே ஆகணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதே நேரத்தில் போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா போயிட்டு கதவை திறக்க போகிறாரு. அப்போ ரம்யா ஓடி போய், அப்பா கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்ல அப்பா அவர் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிச்சிருச்சு, கார்த்தியை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கார்த்தி எனக்கு கிடைக்க மாட்டார், ஏன்னா தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கார்த்தியை மறந்துட்டியே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா என்னால் கார்த்தியை மறக்க முடியலை, அதனால் கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கோ அதை தீர்த்து கட்டலாம்னு நினச்சேன் அப்படின்னு. இதை கேட்ட அவர் அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஆமாப்பா நான் தீபாவை கொலை பண்ணலாம்னு நினச்சி தீபாவை பரிகாரம்ங்கிற பெயரில் இங்கே காட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கே போயிட்டு தீபாவை தீர்த்து கட்டலான்னு நினச்சேன், ஆனால் கார்த்தி எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சி நேராக காட்டு பகுதிக்கு வந்துட்டான், அந்த சேகர் எப்படியும் உண்மையை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், அதான் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் வாங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பொண்ணா இந்த மாதிரி நடந்துக்குச்சு, என் பொண்ணு இந்த மாதிரி ஆளே கிடையாது, அடுத்தவங்க வாழ்க்கைக்காக ஆசைப்படுறது என் பொண்ணு கிடையாது அப்படின்னு. அப்புறமே சொல்கிறாங்க, அப்பா அன்பு என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இந்த தப்புலேருந்து என்னால் கண்டிப்பாக வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது, தயவு செஞ்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா போலீஸுக்கு பதில் சொல்லிட்டு தான் இந்த இடத்துலேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கதவு திறந்தீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸை பார்த்த ரம்யா ஷாக் ஆகி அந்த இடத்துலேருந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ 2 பெண் போலீஸ் போயிட்டு ரம்யாவை பிடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரம்யாவை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு கட்டளை வந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் மேலே எந்த தப்பும் இல்லாமல் நீங்கள் எப்படி என்னைய அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறதுக்கு கார்த்தியும் தீபாவும் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ பெண் போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா போய் உட்காரு, அங்கே 2 பேரும் வரட்டும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. அப்போ ரம்யா பயந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவும் தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து நேராக அபிராமியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே மீனாட்சி நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி தீபா எங்கே அப்படின்னு கேட்க தீபா அந்த இடத்துக்கு நடந்து வராங்க. தீபாவை பார்த்ததோட மீனாட்சி ஓடி போய் தீபாவை கட்டிப்பிடிச்சி, தீபா எங்கே தான் போன அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா
நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தீபா, உன்னைய அந்த ரியா கடத்திட்டாதா எங்களை ரொம்ப மிரட்டினா, உன்னை தீர்த்து கட்ட போகிறேன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தையே போட்டு ஆட்டி வச்சுட்டா, உனக்கு என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நாங்கள் எல்லாருமே பயந்து போயிட்டோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட அத்தை வந்து கண்முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் போயிட்டு அத்தைக்கு பெண் சாமியார் வந்துட்டு இந்த துண்ணூரும் கயிறும் கொடுத்தாங்க, இதை அத்தையோட கயிறில் கட்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா நேராக அந்த ஐசியூ வார்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அபிராமியோட பக்கத்தில் உட்காந்து, அத்தை உங்களுக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் யாருமே நினைக்கவே இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ஒரு அம்மாவாக இருந்தீங்க, எங்கள் வீட்டோட மகாராணியாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு இப்படி படுத்தை கடந்தா எப்படிம்மா, நீங்கள் சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் எங்கள் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கணும், அத்தை சீக்கிரம் கிளம்புங்கத்த, நீங்கள் என்னை ஒரு மகளாக பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலமங்க இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அத்தை கிளம்புங்கத்த அப்படின்னு தீபா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ அபிராமி கிளம்பவே இல்லை, மயக்கத்திலே தான் இருக்காங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு அவங்க அத்தையோட கையில் ஒரு கயிறை கட்டி விடுறாங்க. கயிறை கட்டி விட்டுட்டு அந்த பெண் சாமியார் கொடுத்த துண்ணூறு எடுத்து அபிராமியோட நெத்தியில் பூசி விடுறாங்க. அபிராமியோட நெத்தியில் பூசி விட்டதோட அபிராமிக்கு லைட்டாக உடம்பு சிலிர்க்கிற மாதிரி இருக்குது. அப்போ தீபா வந்து அபிராமி லைட்டாக உடம்பு அசைகிறத பார்க்குறாங்க. உடனே நம்ம தீபா அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் இங்கே பாருங்கள், அத்தையோட உடம்பு அசையுது அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்க இது மாதிரி உடம்பு அசைகிறது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு நர்ஸ் வெளியில் வந்து டாக்டரை கூப்பிட்றாங்க. அப்போ தீபா வெளியில் வந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, தீபா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நான் போயிட்டு இந்த துண்ணூரை பூசினத்தோட அத்தையோட உடம்பு அசைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சந்தோஷப்படுறாரு, இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பாக வந்துட்டு அம்மா பிழைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்தி சந்தோஷப்படுறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நான் இப்போவே அந்த ரம்யாவை போய் பார்க்கணும், எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணேன்னு நான் அவகிட்ட கேட்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை பார்க்குறதுக்காக நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரம்யா போலீஸை சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக ரம்யா கிட்ட ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா தீபாவை பார்த்துட்டு, இங்கே பாருடி, எதுக்கடி என்னை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு உனக்கு தெரியலையா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நான் என்ன தப்பு தீபா பண்ணேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை தீட்டு கட்டுறதுக்காக தான் பரிகாரங்கிற பேரில் என்னை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா, அது கூட தெரியாமல் என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இன்னசென்ட்டில் உன் கூடவே நான் வந்தேன், உன் கூடவே வந்ததுக்கு என்னை தீட்டு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டியல்ல, இங்கே பாரு, என்னை எதுக்காக கொலை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு கேட்க ரம்யா வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ தீபா நேராக ரம்யாவோட கையை பிடிச்சி, சொல்லி ரம்யா, எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு நினச்சேன், அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு தீபாவோட கையை உதறி விட்டுட்டு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டடி அப்படின்னு சொல்ல, தீபா கேட்குறாங்க, நான் உனக்கு என்ன ரம்யா துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, நீ எப்படி ஒரு பட்டிக்காடு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண தெரியுமா, எதுவுமே தெரியாது, உனக்கு போயிட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து அமைஞ்சிருக்காரு, அதை எனக்கு பிடிக்கவே இல்லை, கார்த்தி ஃபஸ்ட்டு எனக்கு தான் கிடச்சிருக்க வேண்டியது, ஆனால் உனக்கு கிடச்சிட்டான், எனக்கு அதை தாங்கிக்கவே முடியலை, அதனால தான் உன்னை எனக்கு எப்படி பழிவாங்கிறதுன்னு தெரியல, எப்படி அது உன்னைய வந்து விரட்டி அடித்தாதான் கார்த்தியை என்னால் கல்யாணம் பண்ண முடியும், அதுக்காக தான் உன்னை தீர்த்து கட்டுட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சி தான் இந்த பரிகாரத்தை நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, ரம்யா, எப்படி ரம்யா இப்படி மாறின, உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்த, எதுக்காக ரம்யா இப்படி மாறின அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் காதல் மட்டும்தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் போலீஸ், இவங்க என் பொண்டாட்டியை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, அதனால நீங்கள் இவளை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், தயவு செஞ்சு எனக்காக ரம்யாவை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா மறுபடியும் உன்னைய கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ சார், அவள் எதுக்காக இப்படி பண்ணான்னு எனக்கு இப்போ கூட சரியாக புரியவே இல்லை சார், தயவு செஞ்சு அவளை நீங்கள் போலீஸில் பிடிச்சு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் உனக்காக நான் அவங்க மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள வீடியோஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.